3649வது இலக்கம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலன்னாசி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், ஃபயக்ஸு ஃபிஆமு மினன் நாஸ், அங்கே சில மக்கள் யுத்தத்தில் ஈடுபடுவாங்க, ஜிஹாதில் ஈடுபடுவார்கள். ஃபயகூலூன், அங்கே அந்த ஜிஹாதுக்கு போகிற மக்கள் பேசி கேட்பாங்க, ஃபீக்கும் மன் சாஹப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் யாராவது இதில் இருக்கிறீங்களா? அப்படின்னா நபி தோழர்கள் குன்றிய காலம், கொஞ்சமாக காலம், யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட நேரத்தில் சொல்வார்கள், அதாவது அந்த இடத்துல சொல்லப்படும், ஃபயகூலுன நஅம், ஆம் என்று என்ன செய்யும் சொல்லப்படும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் கடைசியாக மரணித்தவராக சொல்லப்படுகின்றவர் ஒன்று துஃபைல், இரண்டாவது அனஸ், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்கள் போன்றவர்கள் தான் கடைசி காலத்தில் மரணித்தவர்கள். பெண்களில் உம்மு ஹாலித் என்கின்ற பெண்மணி, அதாவது ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. எப்படி ஜுபைர் பின் அப்துல்லாவுடைய மனைவியாக அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா இருந்தாங்களோ அதே போல உம்மு ஹாலித் என்ற யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபிசீனியாலேருந்து ஒரு சின்ன புள்ள வருவாங்க. அப்போ ரசூல் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ட்ரெஸ்ஸை அனுப்பிப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சிட்டு சனாண்டுவாங்க, நல்ல அழகான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்மணி வளர்ந்த பின்னால் திருமணம் முடித்தவர் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தான் கடைசியாக நபி தோழிகளில் மரணித்தவர்களாக சொல்லுவாங்க உம்மு ஹாலித். நபி தோழர்களில் இந்த 3-4 பேர் சொன்னாலும் நபி தோழிகளில் உம்மு ஹாலித் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, அந்த மாதிரி கடைசி காலகட்டத்தில் மக்கள் யுத்தம் செய்கிற நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, இதில் நபித்தோழர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. ஃபயகூலுன நஅம், இருக்கிறாங்க அண்ணா, 2 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. ஃபயுஃப்தஹ் லஹும், இதனாலேயே வெற்றி கிடைக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹ். அந்த யுத்தத்துக்கு வெற்றியே எதனால கிடைக்கும்? நபியுடைய தோழர்கள் இருப்பதனால் கிடைக்கும். ஃபயுஃப்தஹ் லஹும், அதற்காக வேண்டி வெற்றி கிடைக்கும். சும்ம யஅதி அலன்னாசி ஜமான், பின்னொரு காலம் வரும், காலம் செல்ல பின்னொரு காலம் வரும். ஃபயக்ஸு ஃபிஆமு மினன் நாஸ், அப்போ அந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஜிஹாதுகளில் ஃபயுகால் கேட்கப்படும், ஹல் ஃபீக்கும் மன் சாஹப அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களோடு நட்பு கொண்டவர்கள் யாராவது உங்களில் இருக்கிறீங்களா? தோழர்களோடு பழகியவர்கள் அப்படின்னா தாபீன்கள், யாராவது உங்களில் இருக்கிறீங்களான்னு கேட்கப்படும். ஃபயகூலுன் நஅம், அப்படின்றது தாபீன்களுடைய கடைசி காலத்தில் நடக்கிற யுத்தம். அப்போ தபு தாபீன்களுடைய ஆரம்ப காலம், அந்த காலத்தில் நடக்கிற யுத்தத்தில் இப்படி கேட்கப்படும். அப்படி கேட்டால் ஃபயகூலுன நஅம், ஆம் என்று சொல்வார்கள். தாபீன்கள் நடக்கிற யுத்தத்தில் யாரும் கேட்க மாட்டாங்களே, எப்படி தாபீன்கள் யாராவது இங்கே இருக்கிறீங்களான்னு அப்படி கேட்க மாட்டாங்க, கடைசி கால பகுதி. அப்போ கேட்ட உடனே சொல்லுவாங்க, ஃபயகூலுன நஅம், இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஃபயுஃப்தஹ் லஹும், அதனாலேயே வெற்றி கிடைக்கும் நாங்கள் சொல்லுவாங்க. அந்த யுத்தத்துக்குரிய வெற்றிக்கான காரணமே தாபீன்கள் அங்கே இருப்பதனால வெற்றி கிடைக்கும். சும்ம யஅதி அலன்னாசி ஜமானும், பின்னொரு காலம் வரும், ஃபயக்ஸு ஃபிஆமு மினன் நாஸ், அங்கே சில மக்கள் யுத்தங்களில் ஈடுபடுவாங்க, ஜிஹாதுகளில் ஈடுபடுவார்கள். ஃபயுகால், அங்கே சொல்லப்படும், ஹல் ஃபீக்கும் மன் சாஹப அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரோடு தோழமை கொண்டவர்களோடு யார் தோழமை கொண்டார்களோ அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் யாராவது உங்களில் இருக்கிறீர்களான்னு மக்கள் கேட்பாங்க. அப்படின்னா தபு தாபீன்களுடைய கடைசி காலம், தபுல் அத்பாவுடைய ஆரம்ப காலம். நான் எப்படி சொல்லுவோம், தபு தாபீன்கள் விடுவோம், அடுத்தா தபுல் அத்பான்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி கேட்கப்படாது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழமை கொண்டவர்கள் தபு தாபீன்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு யார் கேட்பாங்க? அப்போ அத்பா உத்தாபியின், அதாவது அத்பா உத்தபான்னு சொல்லுவாங்க, பின்பற்றியவர்கள் 3வது கட்டத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, 2வது கட்டம் உள்ளவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு. அப்போ சொல்லப்படும், ஃபயகூலுன நஅம், ஆம் என்று சொல்லப்படும். ஃபயுஃப்தஹ் லஹும், அதனால் வெற்றி கிடைக்கும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால வெற்றி கிடைக்கும் நாங்கள். இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், நபித்தோழர்களுடைய அந்த இறை நம்பிக்கை அதிகமாக எப்படி இருந்தது, அவங்களுடைய அந்த யுத்தத்தில் என்ன காரணமாக வெற்றி கிடைக்கும் என்று ரசூல் அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு போராட்ட கலையெல்லாம் தெரிஞ்சு நல்ல ஜிஹாதுடைய அந்த இதெல்லாம் இருக்கும், நாலேஜ், அதெல்லாம் காரணம். அது பின்னால் உள்ளவங்களுக்கும் இருக்கும். ஆனால் நம்பிக்கை, அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கை அவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும். அவர்கள் இல்லாத சமுதாயத்தில் அந்த நம்பிக்கை என்ன செய்யும், குறைந்து போய் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இதில் நபியவர்கள் இன்னொரு செய்தியை எங்களுக்கு சொல்றாங்க, இந்த சமுதாயம் அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவா, அவர்களுக்கு எதிராக உங்களால் முடிந்த அளவுக்கு ஆயுதங்களை, அதாவது தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள் என்றால் அது மட்டும் இருந்து சரி வராது என்ற செய்தி சொல்லுது.
அதெல்லாம் இருந்து எல்லாம் இறங்கி அமெரிக்காலேருந்து நாங்கள் தான் முதலாவது ஆயுதம் வாங்குறதுக்கால வெற்றி கிடைக்காது. எல்லாமே இருந்ததுனால என்ன செய்யாது, ஒரு நாள் வெற்றி கிடைக்காது. எதுக்கு வெற்றி கிடைக்கும்னா அவர்கள் அந்த மக்கள் போராடுகின்ற மக்கள் உள்ள இறையச்சம், போராடுகின்ற மக்கள் உள்ள இறைவனை பற்றிய நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு, அதுக்குத்தான் வெற்றிக்கு முதல் காரணம். இல்லைண்டா பதிலில் வெற்றி அடைந்தவர்கள் ஹுனைன்ல ஆரம்பமாக தோல்வி அடைஞ்சிக்க மாட்டாங்க. எல்லா விதமான உத்தாவும் இருந்தது, இத்தாவும் இருந்தது. உத்தாண்டா ஆயுதங்கள், இத்தாண்டா எண்ணிக்கை எல்லாம் இருக்குது. இருந்தும் கூட என்ன செய்தார்கள், அவர்கள் ஆரம்பத்தில் தோல்வி அடைந்தார்கள். காரணம் நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், மிக முக்கியமாக கவனம் செலுத்தணும். எங்கட எல்லாமே இருந்தாலும் சரி, இறையச்சம் தான் அந்த இடத்துல தாக்கம் செலுத்தும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. இது நபி தோழர்களுடைய சிறப்பாக இது சொல்லப்படுகிறது.